ஹாய், நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டை வெள்ளை அடிக்க போகிறோம். இப்போமே ஏன் வெள்ளை அடிக்கிறோன்னா, முத்தாரம்மன் கோயிலுக்கு நானும் என் வீட்டுக்காரும் மாலை போட போகிறோம். அதனால் மாலை போடுறதுக்கு முன்னிட்டு வீட்டில் வெள்ளை அடிப்போம்னு சொல்லிட்டு வெள்ளை அடிச்சிட்ருக்கோம். நாங்கள் இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் வெள்ளை அடிக்கலை, அதனால் இப்போ அடித்து நம்ம மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பசங்களுக்கும் லீவ் விட்டதுனால அவங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எடுத்து வைங்கடா நேரத்துக்குள்ள. எங்கள் வீடு மண் வீடு தான், ஓட்டு வீடு. வெள்ளை கூட எங்கள் வீட்டில் சீக்கிரம் அடிச்சிடலாம். ஆனால் அந்த ஒற்றை அடிக்கிறதும் ஒதுங்க வைக்கிறதும் ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. நாங்கள் வீட்டில் ரொம்ப வெக்க அடிக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள தட்டி வேற போட்டிருந்தோம். அந்த தட்டியில் அதுக்கு மேலே குப்பை, ஏகப்பட்ட ஒற்றை. இதுலேயும் பூனை வேறு அதில் தான் போய் தூங்குது. நாங்கள் பூனையும் வளர்க்கலை, நாயும் வளர்க்கலை, கோழி வளர்க்கலை. ஆனால் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் படுத்துருக்குங்க. ஏன்னு தான் தெரியலை. என் வீட்டுக்கார் ஒற்றை ஃபுல்லாக என் வீட்டுக்காரர் தான் வீடு ஃபுல்லாக அடித்தார். நான் ஒரு ரொம்ப உயரமாக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த குதிரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டு நான் அடிச்சிட்டேன். இப்போ எல்லாமே அவருக்கு எட்டுற வரைக்குமே அவரே ஒற்றை அடிச்சிட்டார். நான் பொருளை ஃபுல்லாமே எடுத்து வெளியே வச்சேன். நானும் என் பிள்ளைங்களும் பொருளை ஃபுல்லாக வெளியே வீட்டுக்கு வெளியே எடுத்து வச்சோம். வெள்ளை அடிக்கிறதுக்கு நாங்கள் வேறு ஆள் வச்சு தான் வெள்ளை அடித்தோம். ஏன்னா ஒற்றை அடித்து எல்லாம் ஒதுங்க வச்சு செஞ்சுட்டு வெள்ளையும் நம்மளால் அடிச்சிட்ருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடிக்கலை. சம்பளத்துக்கு ஆள் விட்டு தான் அடித்தோம். ஓலை குடிசையிலே இருந்தாலும் ஒழுகாத குடிசையில் இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கா. மாடிப்படிக்கும் எங்களோட ஓட்டுக்கும் ஊடையில் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. மழை பெஞ்சிச்சின்னா தண்ணி ஃபுல்லாக இந்த வழியாக தான் வழிஞ்சி கீழே ஃபுல்லாக பீரக்குள்ள ஃபுல்லும் தண்ணியாக தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பயந்துகிட்டே தான் இருப்போம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வீடு. இந்த ஓட்டையை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தனார்கிட்ட, அதாவது எங்கள் மாமனார்கிட்ட, சின்ன மாமனார்கிட்ட சொன்னோம். அவங்க வெயிட்டான ஆள் மேலே ஏறி அடைக்க முடியாது, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க தான் மேலே ஏறி அதை ஓட்டையை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு கட்டி 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லினாங்க என் வீட்டுக்காரு. இன்னி வரைக்குமே நாங்கள் ஓடும் பிரித்து போடலை, பட்டியிலும் பிரித்து போடலை, பனங்கம்பு அதுவும் பிரித்து போடலை. இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதனாலே பயமாக இருக்குது. ஓடு ஃபுல்லாக இத்துட்டு அந்த பொறுவாக சில சமயம் ஓடு உள்ள ஆரம்பிச்சிடும். அதோட தூள் பனங்கம்பு ஃபுல்லாக இத்து அந்த பட்டியில் ஃபுல்லாக இத்துட்டு பனங்கம்பும் கரையை அரிக்க ஆரம்பிச்சிட்டு பனங்கம்பு கரையை அரிச்சனாப்புல எங்களுக்கு அது ஒரு பயம் ஆயிடுச்சு. இதை நாங்கள் பிரித்து போடலாம். ஆனால் பிரித்து போட்டால் 2 வீட்டுக்காரங்களும் நாங்களும் எங்கள் குழந்தை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து பிரித்து போட்டால் தான் நாங்கள் இந்த ஓடையே பிரிக்க முடியும். ஒரு ஆள் மட்டும் பிரிக்க முடியாது. ஏன்னா 2 வீடும் ஜாயிண்டாக சேர்ந்தாப்புல இருக்குது. 2 வீட்டுக்கும் ஒன்று போல் ஓடு போட்டிருக்கனாப்புல நாங்களும் பிரித்தா அவங்களும் பிரிக்கணும். 2 பேர்ட்டையும் பைசா இருந்தால் தான் பிரிக்க முடியும். அதனால் நாங்கள் அப்படியே வச்சிட்டோம். எவ்வளோ காலத்துக்கு ஓடுதோ அவ்வளோத்துக்கு ஓடட்டும். அது வரைக்கும் நம்ம எப்படியாவது கொஞ்சம் மேலே ஏதாவது போட்டு பார்த்து அந்த லாஸ்ட்டு பனங்கம்புலலாம் அதிகமான கரையானாக இருக்கும். அட்டை வச்சு மறைச்சி வச்சுருந்தேன். அட்டை வழியாக கூட கொஞ்சம் கரையான் அதிகமாகிருச்சு. அதனால் நான் அதை தூர எடுத்துட்டேன். இந்த பக்கம் அதை தான் இந்த பக்கமாக நவுட்டிட்டிங்கன்னா அவங்க அடிச்சிருவாங்க. இந்த பைய தூர எடுக்க வேண்டாமா? பாத்திரங்கள்லாம் அவ்வளோ எங்கள் வீட்டில் கிடையாது. ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து விட்டுட்டேன். இங்கே வைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் புழங்குற பாத்திரம் மட்டும் நான் வச்சுக்கிறேம்மா, மீதி பாத்திரம் அங்கேயே இருக்கட்டும் சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஆட்டோவில் கட்டி அங்கேயே கொடுத்து விட்டாச்சு. ட்ரெஸ்ஸுகளையும் அதே மாதிரி எந்தெந்த ட்ரெஸ் கொஞ்சம் பழசாக கிழிஞ்சி அரைக்கிற மாதிரி இருந்துச்சோ அந்த ட்ரெஸ் எல்லாமே சேராத ட்ரெஸ்ஸுகளையுமே தூர கழிச்சிட்டோம். எந்த ட்ரெஸ்ஸு சேருதோ, எந்த ட்ரெஸ்ஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் வச்சுருப்போம். யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸை ஏன் வச்சுருந்து எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே தூர கழித்து வச்சுட்டாங்க. தென்னந்தட்டியை ஓட்டிலேருந்து தூர எடுத்த உடனே அந்த இடமே ரொம்ப வீதியாக தெரியுத மாதிரி இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்குது. ஆனால் திருப்பி நாங்கள் வேறு தென்னந்தட்டி வாங்கி போட தான் செய்யணும். ஏன்னா வெயில் காலத்தில் ரொம்ப வெக்க அடிக்கும். அந்த ஏணிப்படியோட வெக்கையும் எங்களுக்கு அதிகமாக உள்ளே வரும். வீட்டில் இருக்கவே முடியாது. இந்த தென்னந்தட்டி எங்கள் அப்பா எனக்காக எங்கள் ஊர்லேருந்தே கொண்டுட்டு வந்திருந்தார். ஆட்டோ பிடிச்சி கொண்டுட்டு வந்து போட்டிருந்தார். என் சின்ன பையன் பிறந்திருந்தப்போ ரொம்ப வெக்கையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் பிறந்து ஒரு
4-5 மாதம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து போட்டார். இந்த சிமெண்ட் பேந்த மண் பேந்த இடத்துல மட்டும் 2 தடவை அடிச்சு விட்ருங்க. சுவரில் ஏன் இப்படி தோண்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லினா, எங்களுக்கு வந்து கட்டில் வந்து அந்த இடத்துல போட்டிருக்கும்போது கதவை அடைக்க முடியாமல் இருந்தது செவர். அதனால் கொஞ்சம் லேசாக தோண்டி விட்டோம்னா அந்த கட்டில் கால் உள்ளே தள்ளி நகட்டி வச்சிட்டோம்னா கதவை அடைக்க முடிஞ்சது. அதனால் 2 பக்கமும், இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, நல்லா தோண்டி விட்டுட்டோம். ஒட்டுறதா அடிச்சாச்சு இல்லை, துணி தூருங்க. இந்த ரோஸ் கலர் துணியை தூர எடுத்துக்கிட்டு ஃபேனை போட்டு விட்டா ரொம்ப கசகசான்னு இருக்கு. ஃபேன் இருந்தால் தான் அப்போ மூச்சு முட்டிட்டு வராது. நீங்கள் என்னென்னா ஃபேனை போட வேண்டாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளையை அடித்து முடிச்சாச்சு. இந்த இடம் மட்டும் விட்டு வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் விட்டு வச்சுருக்குறோம். மித்த எல்லாத்துலேயும் ப்ளூ கலரே அடித்தாச்சு. அதே ப்ளூ கலர் தான். அதனால் வெள்ளை அடித்த மாதிரியும் இல்லை, அடிக்காத மாதிரியும் இல்லை. பீரோவில் மட்டும் நல்லா தண்ணி வச்சு துடைச்சிட்டு பீரோவில் இருந்த இடத்துல வச்சாச்சு. இன்னும் ஃப்ரிட்ஜை துடைக்கணும். ஃப்ரிட்ஜை துடைச்சிட்டு ஃப்ரிட்ஜ் இருந்த இடத்துல வைக்கணும். வீட்டுக்குள்ளேயும் குடங்களை மட்டும் ஒரு 4 குடத்தை மட்டும் உள்ளே கொண்டு வச்சுருப்பேன். மித்த எல்லாத்தையும் வெளியே தான் இருக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுவர் மட்டும் நாங்கள் வெள்ளை அடிக்காமல் விட்டுருந்தோம். ஏன்னா இதில் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நாங்கள் இந்த சுவரை விட்டுருந்தோம். டிசைன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை, அதனால் இது இருக்கட்டும், நீங்கள் மித்த பக்கமெல்லாம் வெள்ளை அடிச்சுட்டு போயிருங்க, நாங்கள் இந்த 2 சுவரும் வந்து நாங்கள் வெள்ளை அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அதனால் இந்த சுவரை வெள்ளை அடிக்காமல் விட்டுட்டாங்க. இன்றைக்கி நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த சுவரை வெள்ளை அடிக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெள்ளை அடிக்க போகிறாங்க. ஏற்கனவே இந்த சுவரில் வந்து டிசைன் பண்ணியிருந்தனாப்புல அது போகணும்னா நம்ம நல்ல வெள்ளை கலரை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி இன்றைக்கி அப்போ டிசைன் பண்ண வேண்டாம், இன்றைக்கி வந்து வெள்ளை மட்டும் 2 தடவை அடிச்சிருவோம். அடிச்சுட்டு அதுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு மாலைலாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்மளுக்கு டைம் இருக்கும்போது டிசைன் வரைஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டிசைனு இப்போது ஒரு 3 வருஷமாக இந்த டிசைனு தான் எங்கள் வீட்டில். அதாவது இந்த வருஷம் நாங்கள் வெள்ளை அடிக்கலை, இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக நாங்கள் அதை டிசைன் தான் வரைஞ்சிருக்கோம். இந்த தடவை வேறு ஏதாவது டிசைன் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்ன டிசைன் பண்ணேன்னு தெரியல. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் அவர் கட்டில் பின்னுற மாதிரி ஒரு ஒயர் கட்டில் இருக்குல்ல, நான் அந்த கட்டில் பின்னுற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வரைய அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வெள்ளையை மட்டும் அடித்து வச்சுருங்க, நான் காஞ்சதுக்கப்புறம் நான் அந்த டிசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்ரு மாதிரி மட்டும் நம்ம அந்த டிசைன் பண்ணி அந்த டிசைன் வரைஞ்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அது நல்லா இருக்குது அப்படின்னா ஃபுல் டிசைனாக வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பார்ட்ரு மட்டும் வரைஞ்சிப்போம் அப்படி சொல்லியிருக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. சரி இப்போதைக்கு அவங்க இந்த வெள்ளையை மட்டும் அடிக்கட்டும். இந்த வெள்ளைலாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கோயில் போய்ட்டு மாலை போட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் என்ன டிசைன் வரையுதேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய்.